ப்ராமிஸ் பெருசா இல்ல ப்ராப்ளம் பெருசா? பொசெஷன் இஸ் நாட் பை லா, பொசெஷன் இஸ் பை ப்ராமிஸ். வாக்குத்தத்தத்தை மிஸ் பண்ணிட கூடாதுன்றதுக்காக நியாயப்பிரமாணத்தை ஒரு பவுண்டரியா வைக்கிறாரு. ஆனா உங்க ஆசீர்வாதத்தின் ஆதாரம் நியாயப்பிரமாணம் அல்ல, வாக்குத்தத்தம். உங்களுக்காக ஆண்டவர் ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அங்க இருக்கிறத பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடாதீங்க. உங்க அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்ம்டு. உங்களுக்காக அப்பாயிண்ட் பண்ணது உங்களுக்கு தான் சொந்தம். உங்களை கர்த்தர் லொகேட் பண்ணிட்டாருன்னா சாத்தானா அங்க இருந்து வெக்கேட் பண்ண வைப்பாங்க. உங்களை ஜட்ஜ் பண்றவங்க ப்ராமிஸ் வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்ளம் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க பேசுறத கேட்காதீங்க. உங்களை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவா. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்க போகிறோம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதிப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியத்தியமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. நியாய பிரமாணத்தினாலே சுதந்திரம் உண்டாகவில்லை, அது வாக்குத்தத்தத்தினால் உண்டானது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Possession is not by law, possession is by promise. என்ன அழகா பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினாலே you did not get the possession by the law, your possession is by the promise. Amen. நியாயப்பிரமாணம் எப்ப கிடைச்சது? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்த பிறகு சீனாய் மலையிலே கர்த்தர் மோசே கிட்ட பேசி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா நியாயப்பிரமாணத்தின் மூலமா இவங்களுடைய கானான் கிடைக்கவில்லை. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நியாயப்பிரமாணம் என்பது எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்? மக்கள் ஒழுங்காக இருக்கணும், வாக்குத்தத்தத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நியாயப்பிரமாணத்தை ஒரு பவுண்டரியா வைக்கிறாரு. ஆனா உங்க ஆசீர்வாதத்தின் ஆதாரம் நியாயப்பிரமாணம் அல்ல, வாக்குத்தத்தம். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க? Come on, somebody get excited and say amen. அந்த வாக்குத்தத்தத்தை, சுதந்திரத்தை, இன்ஹெரிட்டன்ஸ் God gave it to Abraham through a promise. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார் அல்லவா? சோதித்த பிறகு 22ஆம் அதிகாரத்தில் 16ல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து எனக்காக ஈசாக்கை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். எதை சுதந்தரிப்பாங்க? சத்துருக்களின் வாசல்களை. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் இன்னொருத்தரத எடுத்து நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் இல்ல. அநியாயத்தின் தேவன் நம்முடைய தேவன் அல்ல. But what if your promise is possessed by somebody else? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நேபர், உங்க பக்கத்துல இருக்கவங்கள திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தான் பிடிக்கணும். அப்ப யாராவது பிடிச்சு வச்சிருந்தா என்ன பண்ணணும்? துரத்தணும், விரட்டணும், உங்களத பிடிக்கணும்.
புரியலையே யாருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 12 பேரு கோத்திரத்துக்கு ஒருத்தவங்களா போறாங்க. போய் பார்க்கறாங்க தேசத்தை. என்னாகுமா 13ஆம் அதிகாரத்துல 10 பேர் பயந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட்டு? நாங்க போய் பார்த்து வந்த தேசம் நல்லா பார்க்கறதுக்கு சூப்பரா தான் இருக்குது, ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் ராட்சத புத்திரர். நாங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி எங்க கண்கள்ல நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் போது, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல. யார் பார்வைக்கு? யார் பார்வைக்கு? யாருடைய பார்வைக்கு வெட்டுக்கிளியா இருந்தாங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி உங்களை பாக்குறீங்களோ அப்படிதான் சாத்தா உங்களை பார்ப்பான். இப்படி திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ ஆண்டவர் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ராஜானா கர்த்தர் உங்களை ராஜாவா ஆசீர்வதிப்பார். நீங்க கூஜானா சாத்தானும் உங்களை கூஜாவே வச்சிருப்பான். ராஜாக்கள்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, சிங்கங்கள்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, சுதந்திரிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது எந்து. My promise is for my possession. ஆபிரகாம் சொல்றார், உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து இந்த சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள் சொல்லி திரும்ப திரும்ப வேதம் சொல்கிறதே. சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, உலகம் உண்டான போதே கர்த்தர் நீங்களும் நானும் எங்க குடியிருக்கணும், எங்க ஆராதிக்கணும் எல்லாம் முன் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 17:26 அவர் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? குறித்திருக்கிறார். யாராவது சொல்லுங்க, அப்பாயிண்டட். சத்தமா சொல்லுங்க, அப்பாயிண்டட். உங்களுக்காக ஆண்டவர் ஏற்கனவே அவர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாயிண்ட் பண்ணத டிஸ்அப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க. அங்க இருக்கிறத பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடாதீங்க. உங்க அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்ம்டு. உங்களுக்காக அப்பாயிண்ட் பண்ணது உங்களுக்கு தான் சொந்தம். இப்போ உங்களுக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே கேள்வி, ப்ராமிஸ் பெருசா இல்ல ப்ராப்ளம் பெருசா? யோசுவா காலேப் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராமிஸ் பெருசா இருந்துச்சு, 10 பேருக்கு ப்ராப்ளம் பெருசா இருந்துச்சு. அங்க ராட்சதர் இருக்கிறாங்க, எங்களால முடியாது. அங்க பணம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க, அங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனி இருக்குது. இருக்கட்டும், சொல்லுங்க, இருக்கட்டும். அங்க பணக்காரங்க இருக்கிறாங்க, இருக்கட்டும். அங்க பிசாசு இருக்குது, இருக்கட்டும். அங்க எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, இருக்கட்டும். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு, ஆனா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்றாரு, ஆனா நீங்க வாடகை கட்ட முடியல. இருக்கட்டும். நீங்க ஆண்டவர் உங்களை தூதர்கள் தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்றாரு, ஆனா உங்க 2 வீலரை நீங்க விற்க வேண்டியதாயிருச்சு. இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்றாரு, ஆனா உங்க மேனேஜர் சொல்றாரு, இதான் நீ கடைசியா வேலை செய்ய போற மாதம். இருக்கட்டும். பக்கத்துல சொல்லுங்க, இருக்கட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க ப்ராமிஸ் பெருசு, ப்ராப்ளம் சிறுசு? ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒன்னு சொன்னார், வாக்கு தத்தம் பண்ணின நானு வாக்கு மாறாதவராயிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ராமிஸை பொசஸ் பண்றதுக்கு இருந்த ஒரே பயம் என்னன்னா, அங்கே ஏனாக்கின் புத்திரர் அமலேக்கியரை பார்த்துட்டாங்க. ஏனாகமத்தின் புஸ்தகம்
13ஆம் அதிகாரத்தில் அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்ற காரியம் என்ன, யார் அங்க இருந்தாங்க என்ன? அவங்க 13. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. பாருங்க, 2 காரியம் சொல்றாங்க. ஒன்னு, அங்க பலவான்கள். ரெண்டாவது, பட்டணம் அரணிப்பானது. ஒன்னு, people are strong. ரெண்டாவது, the forts are too fortified. அரணிப்பான பட்டணங்க, அதை தாண்டி உள்ள போக முடியாது. ஒன்னு மனுஷன், இன்னொன்னு அந்த இடத்துல இருக்கிற தடைகள். சொல்லுங்க, எழுதி கொள்ளுங்க. For possessing the promise, there will be 2 things that will oppose you. One is people, the other is the strongholds of the land. மனிதனும் அங்கே இருக்கிற அரணிப்பான அந்த சுவர்கள், எரிகோ மதில்கள். மேல வாசிங்க. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏனாக்கின் குமாரர் அப்படின்னா ராட்சதர்கள் அர்த்தம். அதுல ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றது அமலேக்கியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. We saw the Amalekites. இந்த அமலேக்கைட்ஸை பார்த்துட்டு ஏன் அதை இவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க? அதுக்கு பிறகு ஹிட்டைட்ஸ், ஜெபூசைட்ஸ், அமோரைட்ஸ் அவங்கெல்லாம் மலை நாட்டில் இருக்கிறாங்க. கானானியர்கள் அவங்க கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த 29ஆம் வருஷத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமலேக்கியரின் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும். அமலேக்கியர் எங்க குடியிருக்கிறாங்க? தென்புறமா, சவுத் ஆஃப் இஸ்ரேல். நீங்க போட்டு மேப் போட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேப்பை போட்டீங்கன்னா, அந்த இஸ்ரேல் மேப்ல வந்து அமலேக்கைட்ஸ் என்னென்ன ஜாதிகள் எங்கே குடியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏத்தியரும் அங்க இருந்த அந்த ஜாதிகள்ல அமலேக்கியர் சவுத்துல, தென்புறத்துல இருந்தாங்க. தென்புறத்துல இருக்கிறது தான் ரொம்ப ஃபர்டைலான லேண்டு. அதுக்கு மேல போனா வனாந்தரங்கள். அதுக்கு பிறகு திருப்பியும் யோர்தான் பக்கத்துல ஆசீர்வாதங்கள். அப்ப தென்புறத்துல இருக்கிற இடங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுக்கு பெரிய உணவு களஞ்சியமா, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா சவுத் இந்தியா தான் இருக்குது. இந்தியாவுடைய ஜிடிபி உடைய பெரும் பகுதியை சந்திக்கிறது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. இந்த 3 மாநிலங்கள் தான் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு அதிகமான கான்ட்ரிபியூட்டர்ஸ். அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா, அந்த பக்கம் குஜராத். இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் ஜிஎஸ்டியில் அதிகமான ஜிஎஸ்டியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மூலமாக அதிகமான ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் செல்கிறது. அப்போ இந்த இஸ்ரேல் மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சதர்ன் பகுதியில் தான் வந்து யூதயா இருக்குது, அங்கே தான் எருசலேம் இருக்கிறது. இந்த எல்லா முக்கியமான இடங்கள், எப்ரோன், இந்த இடங்கள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா சவுத் ஆஃப் இஸ்ரேல், அங்கே தான் இருக்குது. இந்த இடத்தை தான் அமலேக்கியர் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அமலேக்கைட்ஸ் யார்? இந்த அமலேக்கியர்கள் சவுத் ஆஃப் இஸ்ரேல ஃபர்டைல் லேண்டை, கல்டிவேஷன் பண்ணக்கூடிய லேண்டை, விதைத்து அறுவடை செய்கிற இடத்தை இந்த அமலேக்கியர் பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதற்காக தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இந்த அமலேக்கியரை பற்றி ஆண்டவர் சொன்னார். இந்த அமலேக்குடைய அடையாளம் என்ன? அன்பனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க ப்ராமிஸை பொசஸ் பண்றதுக்கு தடைகளை கர்த்தர் எடுத்து போகிறார். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Drive the Amalekites out. அமலேக்கியரை துரத்தி சுதந்திரத்தை பிடியுங்கள். Drive out the Amalekites, possess the promise. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. There is a spiritual warfare when you are going to take a new territory. எப்போதும் ஒரு புதிய வேலை, ஒரு புதிய இடம்,
ஒரு புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் போது சாத்தான் அதை எதிர்த்து நிற்பான். ஏன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் அந்த இடத்தை பிடித்து வைத்திருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஏன் சொன்னாரு? ஏன்னா சாத்தான் வானத்திலிருந்து பூமியில விழுந்து பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா ஆழத்திலே வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் மாறிவிட்டது. அதே மாதிரி தான் பூமியிலையும் வெளிச்சம் இல்லாத இடங்கள் இருக்கிறது. ரைட் இட் டவுன். There are places where there is darkness. அப்போ உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்? நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. மத்தேயு 5:14 சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் எங்க போனாலும் அங்க வெளிச்சம் வரும். இந்த அமலேக்கின் ஆவி ஒரு 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 பொல்லாத ஆவி. இந்த அமலேக்கின் ஆவி மேல கர்த்தருக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. ஏன் அந்த கோபம்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த அமலேக்க என்ன செய்ய சொல்றாரு? அந்த இடத்துல ஆக்சுவலா ஆண்டவர் ஒரு பேரே வச்சார். ஒரு பேரே வச்சார். என்ன பேர் தெரியுமா? யெகோவா நிசி. ரெவிதீம் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தையே கட்டி 15-16ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, சரி, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறை அமலேக்கோடு கர்த்தருடைய யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த அமலேக்கின் ஆவி எதிர்த்து நின்னுகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வேலை என்ன? அமலேக்கின் ஆவியை விரட்டி அடிக்கணும். அமலேக்க துரத்துனா லேண்ட் நம்மளுது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முந்தின வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, முந்தின வசனம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நமஸ்காரமா, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? கேட்கல. complete a blot out the name of Amalek under heavens. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அமலேக்கே. அமலேக்கே. சரி, அவங்கள பார்த்து சொல்லாதீங்க, சத்தமா மேல பார்த்து சொல்லுங்க. டே அமலேக்கு, நீ என்ன செஞ்சாலும் நீ தடுக்க முடியாது. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 to 19 வாசித்து பார்ப்போம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே promise possession. promiseல இருந்து possessionக்கு போகிற வழியில அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், அமலேக்கு என்ன பண்ணானா, தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், என்னது இளைத்து விடாய்? யாரு எகிப்தில இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது, அவங்க வாக்குத்தத்தத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது விடாய்த்து இளைத்து விடாய்த்திருக்க இவங்களே டயர்டா இருக்கும்போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீக்னஸ்ல அடிக்கிறவன் கோழை. கோழை எங்க மக்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். ஆனா ரூவா டீம் கோழை கிடையாதுங்க. நெஞ்ச நிமித்து நிக்கிற வைராக்கியமான யுத்த வீரர்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. promise to possessionக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த அமலேக்கு ஒரு கோழை. அவங்க இளைத்து விடாய்த்திருக்கையில் ஒரு குத்து சண்டை வந்துச்சுன்னா, in sports when the bell rings you start the fight. when the bell rings again you have to stop the fight. அம்பையர் சொல்லிட்டாருன்னா நிறுத்தணும். அதுக்கு மேல அடிக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு நியதி இருக்குது.
சண்டை போடுறதுக்கு ஒரு நியதி இருக்குது, முன்னாடி வரணும். இந்த அமலேக்கின் ஆவி என்னன்னா, யாருக்கு என்ன வீக்னஸ் இருக்குது அதை பார்த்து அடிச்சு அவங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அவர்களை இழைத்து போக வைக்கும் பண்ண வேண்டும். உங்களை உங்க வீக் மூமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணி உங்களை எப்படியாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் உங்களை தடுமாற செய்கிறது அமலேக்கின் ஆவி. யாராவது சொல்லுங்க, அமலேக்கின் ஆவியை துரத்தணும். சத்தமா சொல்லுங்க, துரத்தணும். ஒரு பெரிய பிராமிஸ கர்த்தர் கொடுத்திருப்பாரு, ஆனா உங்க பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ற சில அமலேக்கின் ஆவி, நான் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்த ட்ரை பண்ற அமலேக்கின் ஆவி. உங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்கல்ல, உங்க பிள்ளைகளை கெடுக்க வர்ற அமலேக்கின் ஆவி. உங்க வேலையில இருக்கும்போதே இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்ற அமலேக்கின் ஆவி. உன் புருஷன் சரியில்லை, என் கூட சந்தோஷமா இருக்கலாம் வான்னு கூப்பிடுற சீப்பான அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கின் ஆவி தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாம எப்படியாவது நம்மளை டீரெயில் பண்ணிடணும். பிரச்சனைகள் வரும், வனாந்திரம், தண்ணி இல்லை, டென்ஷனா இருக்கிறாங்க. அமலேக்கின் ஆவி வந்து என்ன பண்ணும்னா கடவுளையே கசந்து கொள்ளும்படி செய்யும், கூட இருக்கிற உறவுகளை வெறுக்கும்படி செய்யும். இந்த அமலேக்கின் ஆவிக்கு நீங்க பிராமிஸ் பிடிக்க கூடாதுன்னு எவ்வளோ சீப்பா கேம் ஆடணுமோ ஆடுவான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அமலேக்கு ஒரு வெக்கங்கட்டவன். இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள என்ன எங்க வர்ற பின் வருகிற, அதாவது the people who are walking behind, யார் பின்னாடி நடந்து வந்தாங்க? பலவீனரை எல்லாம் வெட்டினான். ஒரு கூட்டம் ஃபாஸ்டா முன்னாடி போகும்போது பின்னாடி யார் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசியா யாருங்க? பலவீனமானவங்க. எழுதிக்கோங்க, பலவீனமானவங்க, வயசானவங்க, ஊனமுற்றவர்கள், வியாதிப்பட்டவர்கள், மனசு நொந்தவங்க, இந்த ரொம்ப லைஃப்ல அடிப்பட்டவங்க, காயப்பட்டவங்க, சரீரத்தில் பலவீனமா இருக்கிற இவங்க தான் கடைசியா நடந்து வர்றாங்க. இந்த அமலேக்கு உண்மையா ஒரு வீரனா இருந்தா இஸ்ரவேல்ல ஃப்ரண்ட்ல நடக்கிற வேகமா நடக்கிற பலசாலிகள்கிட்ட வந்து போராடணும். கோலை பின்னாடி பேசுவான். சில அமலேக்கின் ஆவிகள் இருக்கிறது. அமலேக்கின் ஆவிக்கு கடவுளுடைய சுதந்திரத்தை பிடிக்கிறது பிடிக்காது. வேதம் சொல்கிறது ரோமர் 12:15, சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட. சில நேரத்தில் அது என்னன்னு தெரியல, நம்ம அழும்போது கூட எல்லாம் அழுதுருவாங்க. ஐயோ ஏதா இப்படி உனக்கு ஆச்சோ அம்மா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று துக்கமான இருந்துச்சுன்னா எல்லாம் அழுகிறதுக்கு கூட எல்லாம் கோரஸ் ஐயோ உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாது எல்லாம் அழுகிறது எல்லாம் வருவாங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருங்களேன். சந்தோஷமா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்துக்குள்ள வந்தோடனே முதல்ல அவங்க பண்ணது தெரியுமா? என் வீடை விட பெரிய வீடு கட்டிட்டாலே, எனக்கு ஒரு ஃப்ளோர் தான், இவளுக்கு 3 ஃப்ளோர், எனக்கு ஒரு பெட்ரூம், இவளுக்கு 3 பெட்ரூமா, எதுக்கு இவளுக்கு 3 பெட்ரூம்? ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை ஜட்ஜ் பண்றவங்க ப்ராமிஸை வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்ளம் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க பேசுறத கேட்காதீங்க. உங்களை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவா. உன்னை கர்த்தர் அநேகருக்கு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் வைப்பா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, 20 வருஷம் விதைச்சத கர்த்தர் வெட்கப்படுத்துறதுக்காக இல்ல, எங்களை உயர்த்தி வைப்பார். யாராலும் தடுக்க முடியாது. எந்த பிசாசாலும், எந்த விட்ச் கிராஃப்டாலும், எந்த பொறாமையினாலும், எந்த கோள் மூட்டுதலாலும்
இந்த அமலேக்கின் ஆவி அப்படிதான், வீக்னஸ் அட்டாக் பண்றதுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுது, பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுகிறது. அதனால்தான் ஆண்டவருடைய கோபம் வந்தது. உபாகமம் 25 மேல உள்ள வசனங்களை பாருங்க, 18 இருந்து வாசிங்க. நீ இளைத்து விடாதிருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. சரி. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தார் ஆகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது, உனக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தரும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு இனிமேல் யாருமே சொல்லாதபடிக்கு அதை அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு கரெக்டா இருக்குமா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் இது மறக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னது இஸ்ரவேலருக்கு மட்டுமா இல்ல நமக்குமா? ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். கிறிஸ்தவர்கள் கட்டின ஹாஸ்பிட்டல்ஸ், கிறிஸ்தவர்கள் கட்டின கல்வி நிறுவனங்கள், இது எல்லாம் தியாகமாய் கொடுக்கப்பட்டது, தியாகமாய் இந்த தேசத்தில் கட்டப்பட்டது. இதை எடுத்து யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்தியர்கள், கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இந்தியர்கள். எத்தனை பேர் அதுல உறுதியா இருக்கிறீங்க? கண்டிப்பா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேசத்திலே எழுப்புதல் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் சுபிட்சமா இருப்பார்கள். ஆமென். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த அமலேக்க ஃபர்ஸ்ட் துரத்த சொல்றாரா? இதுக்காக ஃபர்ஸ்ட் ராஜா, அந்த ராஜாவா வந்தது யாருங்க? சவுல். அந்த சவுல் என்ன கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் ராஜா கிட்ட கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீ அமலேக்கையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் அழித்து விடு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்துல, Thus saith the Lord of hosts, I remember that which Amalek did to Israel, how he laid wait for him in the way when he came up from Egypt. Now go and smite Amalek and utterly destroy all that they have and spare them not. ஆண்டவர் சொல்றாரு, அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமா வழியில பதிவிருந்து எப்படி அட்டாக் பண்ணான்னு எனக்கு தெரியும், நான் மறக்கவே இல்லை சொன்னார். ஏன்னா அவங்க என்ன தெரியுமா, இந்த பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்களுடைய ராஜாவுடைய பேர் ஆகாக். எழுதிக்கோங்க, ஆகாக். அமலேக்குடைய ராஜா. இவங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. Amalekites were nomads. They didn't have a proper place. Their king was called Agag. Their assignment was to fight for your territory and take over that place. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது இஸ்ரவேலரை டிஃபீட் பண்ணி அவங்க இடத்தை பிடிச்சு வைக்கணும்ன்றது தான் அவங்களுடைய ஐடியாவே. அதுதான் செஞ்சு வச்சிருந்தாங்க அமலேக்கைட்ஸ். இஸ்ரவேல் கானானுடைய சவுத்துல எங்க எருசலேம் எப்ரோன் வரப்போதோ அந்த இடத்தை அமலேக்கு பிடிச்சு வச்சிருக்கிறான். அன்னைக்கு அட்டாக் பண்ணான்ல, அவன் தான் பிடிச்சு வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, இவங்க வந்துட்டா இந்த இடத்தை விட்டு நாம் போகணுமே. உங்களுக்கு சொல்றேன், கை தட்ட போறீங்க, பைபிள் மடியில வச்சிருங்க. ரெடியா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். கையை தட்ட ரெடியா இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் லொகேட் பண்ணிட்டாருன்னா சாத்தானா அங்கிருந்து வெக்கேட் பண்ண வைப்பார். உங்களுக்கு லொகேஷனை கொடுத்துட்டாருன்னா அவனுக்கு வெக்கேஷன் கொடுக்க வேண்டியது, அவனுக்கு வெக்கேஷன் நோட்டீஸை கொடுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு லொகேஷன் வந்துருச்சு. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஆகாகைட்ஸ். இவங்க எல்லாம் அவன் வழியிலே வந்தவர்கள். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றார், அமலேக்கா அழிக்க சொல்லி தெளிவா சொல்றார். ஆனா இந்த ராஜாவாகிய சவுல் அழிச்சாரா? என்ன செய்தாரு? 1 சாமுவேல் 15:8-9 வாசித்து பாருங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான். ஆகாகை உயிரோட பிடிச்சிட்டு ஜனங்கள் யாவரையும் கட்டிய கருக்கினாலே சங்காரம்
பண்ணினான். சரி. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, கர்த்தர் சொன்னார்னா செய்யணும். பக்கத்துல பார்த்து, கர்த்தர் சொன்னார்னா செஞ்சிரணும். சவுலை ஏன் கர்த்தர் ராஜாவா இல்லாம தூக்கி போட்டுட்டு தாவீதை ராஜாவா மாத்தினார் தெரியுமா? அமலேக்கை அழிக்காததுனால. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி comes for the obedience. Obedience brings greatness. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. பாருங்க, காட்சிகள் மாறும், ஆனா பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் சேம் தான். பெயர் மாறும், பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் சேம் தான். எஸ்தரின் புஸ்தகத்துக்கு இப்ப வாங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, now there was a citadel of Susa, a Jew of the tribe of Benjamin. பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள கீசின் குமாரனாகிய சிமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய். மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். அந்த வழியில வந்த ஒரு யூதன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெஞ்சமைட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, அவன் அதை நிறைவேற்றவில்லை. இப்போ அடுத்த ஒரு பெஞ்சமைட்டுக்கு தேசத்திலே ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ராணியா எஸ்தரை உயர்த்துகிற மொர்தெக்காய். கையை உயர்த்தி அலையா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒன்று நீங்க ராஜ வஸ்திரம் அணியணும், இல்லைன்னா மற்றவங்களை ஏற்றி விட்டு அவங்க மூலமா தேவ ராஜ்யம் கட்டப்பட ஒத்துழைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சோ இந்த மொர்தெக்காய்க்கு ஒரு கசின் இருக்கிறாங்க. அந்த கசினுக்கு பேரு ஹடாசா. மேல உள்ள வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியுமே. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தகப்பன், தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தர்யமுடையவளாய் இருந்தாள். சோ அப்போ எஸ்தர் எந்த குலம்? பெஞ்சமின் கோத்திரம். ஐயோ, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கப்பா. புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றான்னா, பெஞ்சமின் கோத்திரத்துல இருக்கிற இந்த எஸ்தரை பொசிஷன் பண்ணி, இந்த ஆமான் இருக்கிறோம் பாருங்க. ஆமான் யார் தெரியுமா? ஆமானை குறித்து அறிமுகப்படுத்தும் போது வேதம் சொல்கிறது, ஆகாகியனாகிய அககைட்ஸ். யாரு? அமலேக்கின் ராஜாவாக இருந்த ஆகாகினுடைய புத்திர வம்சத்தின் வழியாய் வந்த அமலேக்கின் அந்த ராஜ பரம்பரையில வந்தவன் தான் ஆமான். ஆமான் தான் யூதர்களை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா அவனுடைய வேலை அசைன்மெண்ட் என்னன்னா, சாத்தானுடைய அசைன்மெண்ட் கர்த்தருடைய பிள்ளைங்க சுதந்திரிக்க கூடாது. சுதந்திரிச்சாங்கன்னா ராஜாதி ராஜாவாகிய யெகோவா தேவனை ஆராதிக்கிறவங்க எழும்பிடுவாங்க. ஆகவே தடுக்கணும், கெடுக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு 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 தூக்கு மரத்தை பண்ணி மொர்தெக்காய் சல்யூட் வைக்கலன்னு அவனுக்கு கோபம். ஆனா மொர்தெக்காய்க்கு இந்த ஆகாகியன் யாருன்னு தெரியும். இவன் அமலேக்கியன். இவன் சும்மா ராஜாவை ஏமாத்தி இருக்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் இந்த மொர்தெக்காய் மூலமாய், எஸ்தர் மூலமாய் தேசத்திலே உபவாசத்தை கூறுவித்தார். ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. எந்த நாள்ல யூதர்களை சங்கரிக்கலான்னு அவங்க திட்டம் போட்டு அவங்க கையெழுத்து வாங்கினவங்களோ அதே நாள்ல எஸ்தர் 9:1 சொல்லுகிறது, காரியம் மாறுதலா. என்னாச்சு? ஆண்டவர் அமலேக்கினுடைய அவங்களுடைய சரித்திரத்தையே எஸ்தர் ராஜாத்தி மொர்தெக்காய் மூலமாய் அன்றைக்கு சபல் விட்டத அமலேக்கின் ஆவியை விரட்டி அடிக்கும்படி கர்த்தர் சில எஸ்தர் ராஜாக்களை உயர்த்தினார். உங்களையும் ஒரு எஸ்தரா பார்க்கிறார், உங்களையும் ஒரு மொர்தெக்காயாய் பார்க்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு அமலேக்கின் ஆவியை துரத்துவதற்கும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறது. அன்னைக்கு ஆமான் மட்டும், ஆகாகியனாகிய ஆமான் அவன் போட்ட அந்த பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்டங்கள் இயக்கலாம், ஆனா வெற்றி பெற போகிறது
கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். சட்டங்கள் போட்டு ராஜாட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா என்னைக்கு இந்த இஸ்ரவேலரை அழிக்கலான்னு யோசித்தாங்களோ காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். I want to prophesy. ஆமென். இந்தியாவிலே காரியம் மாறுதலாய் முடிவதா? ஆமென். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கும் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்ற போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட போகிறார். உங்களுக்கு விரோதமாய் உங்க ப்ராமிஸை நீங்க பொசஸ் பண்ண முடியாதபடி இருக்கிற அமலேக்கை கர்த்தர் அழித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுப்பார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.